வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 11/1/2026 முற்பகல் 11 மணிக்கு இப்போ நேரம் 12 மணி ஆகிறது. 11 மணிக்கு எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் எங்களுடைய நாகமுத்து பிரதீபராஜ் சார் அவர்களுடைய வானிலை அறிக்கை ஒன்று பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய முகநூலில். அந்த அறிக்கையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன். நேற்று பிற்பகல் வடக்கு மாகாணத்தின் நிலப்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று இரவு முன்னரே குறிப்பிட்டபடி வலைப்பாட்டிற்கும் அந்தோனியார்புரத்திற்கும் இடையில் மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள் சென்று இன்று காலை அழிவடைய தொடங்கியுள்ளது. ஆனாலும் இன்று 11/1/2026 நாளையும் 12/1/2026 வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிய போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு அது அடர்த்தியான கார் திரள் முகில்களை சுழற்சியின் மையம் நோக்கி ஈர்த்திருந்தது. உருவான நாளிலிருந்து 7/1/2026 வரை இந்த கனமழைக்குரிய வாய்ப்பே இருந்தது. இந்த நிலை 4/1/2026 முதல் 7/1/2026 வரையான 4 நாட்கள் நிலவியது. அதன் அடிப்படையில் தான் 8/1/2026 முதல் 12/1/2026 வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக 60 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் என முன்னறிவிப்பு மேற்கொண்டிருந்தேன். ஆனாலும் கடந்த 7/1/2026 திடீரென மாற்றமடைந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை குறைவினாலும் கொரியோலிசு விசையின் தாக்கத்தினாலும் இந்திய பெருங்கண்ட நிலப்பரப்பில் நிலவிய உயரமுக்க செல்வாக்கினாலும் ஈரப்பதன் கொண்ட கார் திரள் முகில்களின் உள்ளீர்ப்பை குறைத்து கொண்டது. இதனால் 8/1/2026 முதல் எதிர்பார்த்த அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை. ஒன்று, மிக அதிக அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்பதாலும், 2, கனமழை கிடைக்கும் காலத்தில் மிக வேகமான காற்று வீசுகை இடம்பெறும் என்பதாலும், 3, இக்காலப்பகுதியில் கடல் மட்டமும் உயர்வாக காணப்படும் என்பதாலும், 4, ஏற்கனவே 80% நிலம் நிரம்பு நிலையில் இருந்ததனாலும், 5, தாளமுக்கம் வடக்கு மாகாணத்திலேயே கரையை கடக்கும் என்பதாலும், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் என எச்சரித்திருந்தேன். ஆனாலும் எதிர்பார்த்தபடி மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை. ஆனால் கடல் மட்டம் உயர்வடைந்திருந்தது. 2, காற்று சற்று வேகமாக வீசியிருந்தது. 3, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சாலை ஊடாக நுழைந்து கிளிநொச்சி ஊடாக வலைப்பாட்டுக்கும் அந்தோனியார்புரத்துக்கும் இடையில் கரையை கடந்தது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆரம்பத்தில் இருந்தே ஆச்சரியங்களை கொண்டிருந்தது. இவருடைய கணிப்பின்படியும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல மழை வீழ்ச்சி அமையவில்லை. நான் திரட்டிய மழை வீழ்ச்சி 600 மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் என கூறியிருந்தேன். சிலர் ஒரு நாளுக்கான மழை வீழ்ச்சி 24 மணித்தியாலத்துக்கானது 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரை கிடைக்கும் என குறிப்பிட்டிருந்தனர். இந்து சமுத்திரத்தைச் சேர்ந்த நாடுகளில் வானிலை அவதானிப்பு மற்றும் முன்னறிவிப்பின் மகாராஜா என கூறப்படும் இந்திய வளிமண்டலவியல் திணைக்களம் கூட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் என, 1, ஆரம்பத்தில் கல்முனைக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையிலும், 2, பின்னர் பொத்துவிலுக்கும் திருவோணமலைக்கும் இடையிலும், 3, இறுதியாக திருவோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலும் என கணித்திருந்தனர். அந்த அளவுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பௌதீக கட்டமைப்பை கொண்டிருந்தது. சிலர் நான் வானிலை முன்னறிப்பு மூலம் அச்சமூட்டுவதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அனர்த்தம் ஒன்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். டிட்வா புயலின் போது மழை வரும் என உரிய தரப்புக்குள் எச்சரித்திருந்தன. ஆனால் மிகப்பெரிய அனர்த்தத்தை உருவாக்கும் மழை கிடைக்கும் என எதிர்வு கூறியிருந்தால் குறைந்தது ஒரு 100 உயிர்களையாவது காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? அதனால்தான் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எத்தகைய பாதிப்பினையும் ஏற்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கையோடு கூடிய முன்னறிவிப்பை மேற்கொண்டேன்.
எப்போதுமே இயற்கைசார் நிகழ்வுகளை சற்று மிகையாக மதிப்பிட்டால் அதன் மூலம் ஏற்படும் இழப்புகள் குறைவு. ஆனால் அவற்றை குறைவாக மதிப்பிட்டால் அதன் மூலம் ஏற்படும் இழப்புகள் அதிகம். பொருளாதார இழப்புகளை எப்போதும் சீர் செய்யலாம், ஆனால் உயிரிழப்புகளை எப்படி பொதுவாக குறைவாக மழை கிடைக்கும் என அறிவித்து கனமழை கிடைத்தால் தான் மிகப்பெரிய பாதிப்பு நிகழும். இதுவே கடந்த கால வரலாறு. ஆனாலும் கனமழை கிடைக்கும் என அறிவித்து குறைவாக மழை கிடைத்தால் பெரிய பாதிப்பு நிகழுமா என்பதனை நான் அறியேன். சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடும், சிறிய பதட்டத்தை உருவாக்கும், அதை அறிவேன். ஆனால் தயாராக இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதற்காகத்தானே எச்சரிக்கைகளை வழங்குகிறேன். எவ்வாறாயினும் எனது முன்னறிவிப்பின்படி கனமழை வெள்ளம் நிகழாமையினால் பாதிக்கப்பட்ட சிலருக்கும் அவசரியமாக உணர்ந்தவர்கள் சிலருக்கும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வானிலை முன்னறிவிப்பில் சில மாறுதல்கள் இருந்த போதிலும் கடந்து சென்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் எங்கள் பிரதேசங்களில் ஒருவருக்கேனும் ஒரு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என்பதை மிகப்பெரிய ஆறுதலும் நிம்மதியும். மிக பலர் இந்த முன்னறிவிப்பில் உயர்ந்த நோக்கத்தையும் வானிலை எதிர்கூறலின் யதார்த்தத்தையும் புரிந்து என்னோடு இணைந்திருந்தார்கள். என்னை உள் ரீதியாக பலமூட்டி இருந்தார்கள். நிறைவாக எப்போதும் என்னோடு இணைந்திருக்கும் எனது நிலைமையையும் வானிலை முன்னறிவிப்புகளின் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவளிக்கும் என் அன்புக்குரிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னை எதிர்மறையாக விமர்சித்தவர்களும் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்தில் என்னோடு இணைந்து கொள்வார்கள். உங்கள் எல்லோருக்கும் வானிலை காலநிலை சார்ந்த எந்த பாதிப்புகளும் ஏற்படாதவாறு முன்னரிலும் இன்னமும் வினைத்திறனாக துல்லியமாக வானிலை மற்றும் காலநிலை முன்னறிவிப்புகளை வழங்குவேன். மீண்டும் மனம் நிறைந்த நன்றிகள் என எங்களுடைய பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா சார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் அவருடைய அந்த எதிர்கூறல்கள் எங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துகிறது. அவர் கூடுதலாக சொல்கின்ற போது நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதால் அந்த இழப்புகளை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சேவை எங்களுடைய நாட்டுக்கு நித்தமும் எங்களுக்கு தேவைதான். உண்மையில் அவர் தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய நேரத்தை, அந்த பொன்னான காலத்தை உண்மையில் ஒரு பேராசிரியராக இருக்கின்ற போது அவருக்கு எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ கற்பித்தல் வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் விடுத்து எங்களுக்காக, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்றால் அவருடைய சேவை மகத்தானது. அதில் எதுவித ஐயமும் இல்லை. ஆகவே உங்களுடைய சேவை எங்களுக்கு தொடர வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் சார். ஆகையினால் உங்களுடைய சேவைகளை தொடர்ந்து வழங்குங்கள். உங்களுடைய சேவைகளால் எங்கள் மக்கள் நன்மை அடையட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.